ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக காரச்சாரமாக முறுமுறுன்னிட்டு ஒரு வாழைப்பூ வடை செய்யலாம் வாங்க. இதுக்கு 1/4 கிலோ பருப்பு சுடு தண்ணியில் நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் தண்ணியில் கூட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. பருப்பு பாதி அளவுக்கு ஊறினாலே போதும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற எல்லா பருப்பையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கூட 2 பல் லவங்கம், ஒரு துண்டு பட்டை, இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் பதில் வரமிளகாயை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் தண்ணியுமே ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணியை ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. அரைக்கும் போது ஒரே அடியாக அரைக்காமல் இந்த மாதிரி விட்டு நல்லா கொரப்பாக மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வடை சாப்பிடும்போது உங்களுக்கு முறைனிட்டு இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு கொரனிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற மாவு கூட 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பிடும்போது டேஸ்டியாக நல்லாவே இருக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பையுமே சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினாவை க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு வாழைப்பூவை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவை நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வாழைப்பூவை மோரில் ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. நான் இன்றைக்கி மோரில் ஊற வைக்கல. கட் பண்ண உடனே நம்ம மாவு கூட சேர்ந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூவையுமே சேர்த்து பிசைஞ்சிட்ட பிறகு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கானிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெயை நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணி நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவைகளை சின்ன உருண்டைகளை உருட்டி இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து வடையை தட்டிக்கோங்க. தட்டின வடையை எண்ணெயில் இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே இதே மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி எல்லா வடைகளையுமே உருட்டி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். வடை போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. அந்த மாதிரி போடும்போது எல்லா வடையுமே உடஞ்சிரும். உங்களுக்கு வடை கொஞ்சம் வெந்த உடனே வடைகள் எல்லாமே மேலே வரும். அந்த நேரத்தில் திருப்பி விட்டுக்கோங்க. வடையை கொஞ்சம் கோல்டிஷ் கலரில் ஆனோடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் விட்டு பொரிக்கும் போது வடை எல்லாமே கருகிடும். பாருங்கள், இப்போ வடை எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா வடைகளையுமே நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக காரச்சாரமாக முறுன்னு வாழைப்பூ வடையுமே ரெடி. நீங்களுமே வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.